தமிழ் சினிமாவின் காதல் மன்னன் என்றால் அது ஜெமினி கணேசன். ஸ்டுடியோ ஒன்றில் மேலாளராக பணியில் சேர்ந்து காதல் மன்னனாக ஒளி படைத்த கண்களோடு தமிழ் திரையுலகில் வலம் வந்தவர். பல வெற்றி படங்களின் நாயகனாக தமிழ் ரசிகர்களின் மனதில் காதல் காவியமாகவும் உலா வந்த ஜெமினி கணேசன் குறித்து அவரது நினைவு நாளில் அவரது நினைவுகளின் தொகுப்பாக இதோ. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லி. காதல் என்றால் உடனே நினைவுக்கு வரும் அளவுக்கு நடிப்போடு காதலிலும் வெற்றி கொடி நாட்டியவர் நடிகர் ஜெமினி கணேசன். 1920 புதுக்கோட்டையில் பிறந்த ஜெமினி பள்ளி இறுதி வகுப்பை அங்கு முடித்துவிட்டு கல்லூரி படிப்பை சென்னை தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரியில் முடித்துவிட்டு வேதியியல் பிரிவில் விரிவுரையாளராக பணியாற்றிக் கொண்டிருந்தார். திரையுலகில் சாதிக்க வேண்டும் என்ற கனவுடன் கனவு தொழிற்சாலையை நோக்கி கணேசனின் கால்கள் நடக்கத் தொடங்கின. அப்போது ஜெமினி கணேசனை ஜெமினி ஸ்டுடியோவின் ஒளிப்பதிவாளர் ராம்நாத் சந்தித்த பின்னர் அவரது வாழ்க்கையே மாறியது. 1947 கல்லூரி வேலையை விட்டுவிட்டு சினிமா ஆசையில் ஜெமினி ஸ்டுடியோவில் தயாரிப்பு நிர்வாகியாக சேர்ந்தார் கணேசன். அந்த நிறுவனத்தில் வாய்ப்பு கேட்டு வருபவர்களை நேர்காணல் செய்யும் பணி கணேசனுக்கு ஒதுக்கப்பட்டது. அப்போது நடிக்க வாய்ப்பு கேட்டு வந்தவர் வி.சி. கணேசன். அவரை நடிக்க வைத்து பார்த்த ஜெமினி கணேசன் அவரது முகவரியை பெற்றுக்கொண்டு பிறகு சொல்லி அனுப்புவதாக கூறி அனுப்பி வைத்தார். இந்த இளைஞனுக்கு மட்டும் சரியாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் இவர் பிற்காலத்தில் தலைசிறந்த நடிகராக வருவார் என குறிப்பு எழுதி எஸ். வாசனுக்கு அனுப்பினார். ஜெமினி கணேசன் குறிப்பு எழுதி வைத்த நடிகர்தான் செவாலியே விருது பெற்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஜெமினி கணேசனின் தீர்க்க தரிசனத்தை கனவை மெய்ப்பட வைத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். யார் சுயநலவாதி? ஒருவனுடைய சுகத்துக்காக பலர் பாடுபட வேண்டும் என்கிற ஏகாதிபத்திய மனப்பான்மை கொண்டு நீ சுயநலவாதியா, அல்லது பலருடைய நன்மைக்காக ஒருவன் வாழ வேண்டும் என்று சொல்கிற பொதுநல பித்தனான நான் சுயநலவாதியா? அன்று முதல் ஜெமினி கணேசன் ஆனார். 3 ஆண்டுகள் அங்கு வேலை பார்த்த ஜெமினி மிஸ் மாலினி படத்தின் மூலம் திரையில் அறிமுகமானார். ஆனால் அந்த படம் சரியாக ஓடவில்லை. ஆனாலும் ஜெமினி நிறுவனம் தயாரித்த படங்களில் சிறு சிறு வேடங்களில் தொடர்ந்து நடித்தார். கல்லூரி பணியின் போதே பாப்ஜி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இதையடுத்து ஜெமினி கணேசன் நடித்த சக்கரதாரி, 3 பிள்ளைகள், நவஜீவனம், ஔவையார் ஆகிய படங்களும் ஜெமினிக்கு பெரிய அளவில் வெற்றியை கைகொடுக்கவில்லை. இதனால் மனம் வெறுத்த அவர் ஜெமினி ஸ்டுடியோ வேலையை விட்டு நாராயணன் அண்ட் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார். அங்கிருந்து தாய் உள்ளம் என்ற படத்தில் நடித்தார். அந்த படமும் பெரிய வெற்றியை கொடுக்கவில்லை. இந்த சமயத்தில்தான் அவரது 30வது வயதில் ஏவிஎம் நிறுவனம் தனது பெண் திரைப்படத்தில் ஜெமினியை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியது. அதன் பிறகு கணவனே கண்கண்ட தெய்வம் படத்தின் மூலம் நட்சத்திர அந்தஸ்தை பெற்றார் ஜெமினி. பின்னர் பார்த்திபன் கனவு, வஞ்சிக்கோட்டை வாலிபன், மிஸ்ஸி அம்மா, பாசமலர், பணமா பாசமா, கொஞ்சும் சலங்கை, தேன் நிலவு, கற்பகம், இரு கோடுகள், புன்னகை, நான் அவனில்லை ஆகிய படங்கள் மூலம் உச்சத்தை எட்டினார். 1953 ஆண்டு வெளிவந்த மனம் போல் மாங்கல்யம் பெரும் வெற்றியடைந்தது. வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்கள் சில சமயம் அதிசயங்களாக மாறிவிடுகின்றன. இந்த படத்தில் ஜெமினி கணேசனுடன் சேர்ந்து நடித்த நடிகையர் திலகம் சாவித்ரி பின்னாளில் இந்த படத்தின் பெயரைப் போலவே நிஜ வாழ்க்கையில் தம்பதிகளாகினர். தொடர்ந்து மிஸ்ஸி அம்மா, தேனிலவு, கற்பகம், சித்தி, பணமா பாசமா, காத்திருந்த கண்கள், மீண்ட சொர்க்கம், சுமை தாங்கி, வாழ்க்கை படகு, ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் என வெற்றி வானத்தில் வேகமாக பறந்து கொண்டிருந்தார் ஜெமினி கணேசன். பின்னணி பாடகர் A.M. ராஜா தனது குரலை ஜெமினியின் குரலாகவே பதிவு செய்தார். தனிமையிலே 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 இனிமை காண முடியுமா? நல்கிரவினிலே சூரியனும் தெரியுமா? தனிமையிலே இனிமை காண முடியும். பரிசு படம் அவருக்கு பெரும் பெயரை பெற்றுக் கொடுத்தது. தமிழ் தவிர தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி படங்களிலும் ஜெமினி நடித்துள்ளார். தலைமுறை கடந்து கமல்ஹாசன், கார்த்திக், முரளி போன்ற நடிகர்களுடனும் தனது களத்தை வெற்றிகரமாக அமைத்துக் கொண்டார். குணச்சித்திர கதாபாத்திரங்களில் ஜெமினி கணேசனின் அனுபவம் மிக்க நடிப்பு இளைய தலைமுறையினருடன் போட்டி போட வைத்தது.
பண்ணத்தமிழ் சேலை கட்டி கொண்டல்லோ, கட்டிக்கொண்டாடை ஒட்டிக்கொண்டல்லோ, கொஞ்சம் தமிழ் வார்த்தை நெஞ்சில் வந்தல்லோ, நெஞ்சம் ஒன்று சேரும் நேரம் இன்றல்லோ, நெஞ்சம் ஒன்று சேரும் நேரம் இந்த நேரம், சொந்தம் தந்ததாலே இன்பம் வந்தல்லோ. கண்கள் காண்போரை சுண்டி இழுக்கும் வசீகரம். இந்த நிரந்தர முகவரியில் நீண்டகாலம் வசித்து வந்த காதல் மன்னன் ஜெமினி கணேசன் சிறுநீரக கோளாறு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளால் கடந்த 2005ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி மண்ணுலகை விட்டு மறைந்தார். உள்ளவரை காதல் உள்ளவரை ஜெமினி கணேசன் என்னும் மகத்தான கலைஞனின் அமர காவியங்கள் நம் மனங்களில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன் மற்றும் விஜய் செல்வகுமார். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம்.